நிலையற்ற வானிலை காரணமாக துபாய் காவல்துறை பொது பாதுகாப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. தயவு செய்து கடற்கரைகளில் இருந்து விலகியிருங்கள், படகில் செல்ல வேண்டாம், பள்ளத்தாக்கு பகுதிகளுக்கு கனமழை மற்றும் தாழ்வான இடங்களை தவிர்க்கவும், வாகனங்களை ஓட்டும் போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என துபாய் காவல்துறையால் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஊழியர்களை வீட்டிலிருந்து வேலை செய்யுமாறு நிறுவனங்கள் கூறியுள்ளன. துபாய் விமான நிலையம் சீரற்ற வானிலை தொடர்பாக பயணிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கியுள்ளது. பயணிகள் தங்கள் பயணத்தை முன்கூட்டியே தொடங்குமாறும், அவர்கள் காரிலோ அல்லது பொது போக்குவரத்திலோ பயணத்தாலும் சரியான நேரத்தில் விமான நிலையத்தை அடைய வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. ஏப்ரல் 16 அன்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் வரலாறு காணாத மழை பெய்தது. இது வளைகுடா நாட்டின் சில பகுதிகளை ஸ்தம்பிக்க வைத்தது. துபாய் மற்றும் வடக்கு நகரங்கள் உட்பட சில சுற்றுப்புறங்களில் அதிக வெள்ளத்தையும் ஏற்படுத்தியது. 75 ஆண்டுகளில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அனுபவத்தில் மிக கடுமையான மழையாக இந்த ஆண்டு பெய்யப்பட்ட மழை கருதப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. பிரித்தானியாவில் லண்டன் மேயர் உள்ளிட்ட உள்ளாட்சி தேர்தல் நாளை நடக்க இருக்கின்றது. இங்கிலாந்து மற்றும் வேல்சி உள்ளிட்ட 107 உள்ளூர் அதிகாரிகளுக்கான தேர்தல் பல இடங்களில் போலீஸ் குற்றப்புலனாய்வு கமிஷனர் தேர்தல் கூட இதனுடன் நடத்தப்படும். பொது தேர்தலுக்கு சற்று முன்னதாக நடைபெறும் இந்த உள்ளாட்சி தேர்தலை பொது தேர்தலின் அரையிறுதிப் போட்டியாகவே கருதப்படுகின்றது. லண்டன் மேயர் தேர்தல் என்பது மிகவும் முக்கியமாக பார்க்கப்படும் உள்ளூராட்சி தேர்தலாகும். சாதிகான் 3வது முறையாக மேஜராக வருவார் என்பதை அறிய அனைவரும் ஆர்வமாக உள்ளனர். லண்டனை தவிர மற்ற 10 முக்கிய நகரங்களில் மேயர்களும் நாளை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர். கன்சர்வேட்டிவ் எம்பி ஸ்காட் பென்டன் காலியாக இருந்த பிளாக்பூல் தெற்கு தொகுதியில் நாடாளுமன்ற இடைத்தேர்தலும் நடைபெற இருக்கின்றது. 37 காவல்துறை மற்றும் குற்ற ஆணையாளர் வாக்குமூலம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றார்கள். ஸ்கொட்லாந்து மற்றும் வடக்கு அயர்லாந்தில் இப்போது தேர்தல் இல்லை. பிரித்தானியாவில் பெரும்பாலான மக்கள் தபால் மூலம் வாக்களிக்கின்றனர். நாளை காலை முதல் இரவு 10 மணி வரை வாக்குச்சாவடிகள் நேரில் வாக்களிக்கலாம். தபால் ஓட்டுகளை தாமாக பதிவு செய்து ஓட்டுச்சாவடியில் நேரடியாக சமர்ப்பிக்கலாம். மருத்துவ அவசர நிலைகள் உள்ளிட்ட சூழ்நிலைகளில் வாக்குப்பதிவு நாளில் மாலை 5 மணி வரை கூட ஒரு நபர் வாக்குகளை பரிந்துரைக்கலாம். அதேபோன்று வேறு சில பல்வேறு கவுன்சில்களுக்கான தேர்தல்களும் நாளை நடைபெற காத்திருக்கின்றது. புகலிட கோரிக்கையாளர்களை ருவாண்டாவுக்கு நாடு கடத்துவேன் என வாக்குறுதியளித்த பிரித்தானிய பிரதமர் அதை நிறைவேற்றியுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. அதன்படி பிரித்தானியாவிலிருந்து நாடு கடத்தப்படும் முதல் புகலிட கோரிக்கையாளர்களுடன் விமானம் ஒன்று ருவாண்டாவுக்கு புறப்பட்டு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. புகலிட கோரிக்கை நிராகரிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கானோரை ருவாண்டாவுக்கு நாடு கடத்த பிரித்தானிய அரசு தீவிர முயற்சி மேற்கொண்டு வந்த நிலையில் குறித்த நபர் முதலாவதாக நாடு கடத்தப்பட்டுள்ளார். இலங்கையில் உட்பட பலர் புகலிட கோரிக்கை கோரி பிரித்தானியாவில் அகதியாக தஞ்சம் புகுந்துள்ளனர். இந்த நிலையில் பிரதமர் ரிஷி சுனக்கின் இந்த நடவடிக்கையானது அகதி தஞ்சம் கோரி நிராகரிக்கப்பட்ட பலருக்கும் மிக பெரும் நெருக்கடியாக அமைந்துள்ளதாக ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். சர்வதேச நீதிமன்றத்தில் இஸ்ரேலுக்கு எதிராக தொடரப்பட்டுள்ள வழக்கில் துருக்கி அதிகாரப்பூர்வமாக இணைந்ததாக அந்த நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்தோனேசிய வெளியுறவுத்துறை அமைச்சருடனான சந்திப்பின் போது செய்தியாளர்களை சந்தித்த ஹேகன் சர்வதேச நீதிமன்றத்தில் தென் ஆப்பிரிக்கா இஸ்ரேலுக்கு எதிராக தொடர்ந்துள்ள இனப்படுகொலை வழக்கில் துருக்கி தலையீடாக இருப்பதாகவும் அதற்கான நடைமுறைகள் குறித்தும் முறியெடுத்தும் துருக்கி வழக்கில் இணையும் எனவும் தெரிவித்துள்ளார். இந்த நடவடிக்கை மூலமாக சர்வதேச நீதிமன்றத்தில் நடைமுறைகள் சரியான திசையில் நடக்கும் என நாங்கள் நம்புகின்றோம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் படுகொலை மாநாட்டில் நெறிமுறைகளை மீறி இஸ்ரேல் காசாவில் தாக்குதல் நடத்தி வருவதாக தென்னாப்பிரிக்க சர்வதேச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளது. இஸ்ரேல் இந்த குற்றச்சாட்டை மறுத்து வருகின்றது. இஸ்ரேலின் ராணுவ நடவடிக்கைகள் கடுமையாக எதிர்க்கும் நாடுகளில் துருக்கியும் ஒன்று. மேலும் உலக அரங்கில் பயங்கரவாத அமைப்பாக கருதப்படும் ஹமாஸ் குழுவை பாலஸ்தீன நிலம் மற்றும் மக்களின் விடுதலையாக போராடும் அமைப்பு என துருக்கி தெரிவிக்கின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது. கனேடிய பொருளாதாரத்தில் சிறிதளவு மாற்றம் பதிவாகியுள்ளதாக அந்த நாட்டின் புள்ளி விபரவியல் திணைக்களம் தகவல் வெளியிட்டுள்ளது. குறித்த தகவலின் அடிப்படையில் கடந்த ஜனவரி மாதம் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 0.5% அதிகரித்திருந்தது. மேலும் கடந்த பிப்ரவரி மாதம் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 0.2% பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கடந்த மார்ச் மாதத்திலும் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பாரியளவு மாற்றங்கள் பதிவாகாது என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. கடந்த பிப்ரவரி மாதத்தில் மொத்தமாக 20 துறைகளில் 12 துறைகளில் வளர்ச்சி பதிவாகியுள்ளதாக கனேடிய புள்ளி விபரவியல் திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
குறிப்பிடத்தக்கது. கனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவிற்கு விசர் பிடித்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் பியோ பெலிவியோவ் திட்டிய சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. நாடாளுமன்ற அமர்வுகளின் போது இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. நாட்டின் பிரதமரை தகாத முறையில் திட்டிய எதிர்க்கட்சித் தலைவரை சபாநாயகர் கிரேக் பர்குல் அவையிலிருந்து வெளியேற்றியிருந்தார். பிரதமருக்கும் எதிர்க்கட்சித் தலைவருக்கும் இடையில் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. கொப்கும் ஹெரோயின் போன்ற போதைப்பொருள் பயன்பாடு தொடர்பில் நடைபெற்ற விவாதத்தில் இந்த சர்ச்சை நிலை ஏற்பட்டது. நாடாளுமன்றிலிருந்து வெளியேற்றப்பட்ட எதிர்க்கட்சித் தலைவர் பின்னர் மீண்டும் அமர்வுகளில் பங்கேற்க அனுமதி வழங்கப்பட்டது. நாடாளுமன்றத்தில் உறுப்பினர்களை இழிவுபடுத்தக்கூடிய வகையிலான வார்த்தை பிரயோகங்கள் தடை செய்யப்பட்டுள்ளது. இவ்வாறு விமர்சனங்களை வெளியிடும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவையிலிருந்து வெளியேற்றப்படுவார்கள். இதன் அடிப்படையில் எதிர்க்கட்சித் தலைவர் பியோ பெலியவ் வெளியேற்றப்பட்டிருந்தார். எனினும் சபாநாயகர் பக்கசார்பாக செயற்பட்டுள்ளதாகவும் இதனை அனுமதிக்க முடியாது எனவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். பிரித்தானியாவிலிருந்து புகலிட கோரிக்கையாளர்கள் ஒருவரை ருவாண்டாவுக்கு நாடு கடத்திவிட்டதாக பிரித்தானிய அரசு பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கின்றது. என்றாலும் நாடு கடத்தப்படுவோம் என்ற அச்சத்தில் புலம்பெயர்ந்தோர் பலர் தலைமறைவாகி வருகின்றார்களாம். சோமாலியாவைச் சேர்ந்த யூசுப் என்பவர் வாரத்துக்கு ஒரு முறை உள்துறை அலுவலகம் ஒன்றில் கையெழுத்திட வேண்டுமாம். வழக்கமாக அங்கு ஒரு நீண்ட வரிசையில் புலம்பெயர்ந்தோர் காத்திருப்பார்களாம். ஆனால் நேற்று அந்த அலுவலகத்துக்கு யூசுப் வந்தபோது அங்கு யாரும் இல்லையாம். அத்துடன் தன்னை போலவே கையெழுத்து போட வந்த ஒரு புலம்பெயர்ந்தோரை அதிகாரிகள் பிடித்து சென்றதை அவர் கண்டாராம். ஒருவேளை அவர் ருவாண்டாவுக்கு நாடு கடத்தப்படுபவர்களில் ஒருவராக இருக்கலாம் என தான் எண்ணுவதாக தெரிவிக்கின்றார் யூசுப். ஆக நாடு கடத்தப்படுவோம் என்ற அச்சத்தில் பிரித்தானியாவில் இருக்கும் புலம்பெயர்ந்தோர் தலைமறைவாகி வருவதாகவும் கருதப்படுகின்றது. ஏற்கனவே பிரித்தானியாவிலிருந்து புலம்பெயர்ந்தோர் பலர் அயர்லாந்து குடியரசுக்குள் நுழைந்து வருவதாக அந்த நாட்டு அமைச்சர்கள் குற்றம் சாட்டி வருகின்றார்கள். இந்த நிலையில் நீங்கள் ருவாண்டாவுக்கு அனுப்பப்படலாம் என 5700 புலம்பெயர்ந்தோருக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ள நிலையில் அவர்களில் 3557க்கும் அதிகமானோர் தலைமறைவாகிவிட்டதாக உள்துறை அலுவலக வட்டாரமே தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது.